கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 6:27 இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஆமேன். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்ததுனால யோசுவாவுக்கு அவருடைய புகழ் தேசமெங்கும் பரம்பிற்று அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். ஆமேன். அப்போ நம்மளையும் கர்த்தர் இவ்விதமாய் ஆசிர்வதிக்க விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். அப்போ இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டும். ஆமேன். நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டியது அவசியம். இதே போல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீதை குறித்து எழுதப்படும் போது, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் வர வர விருத்தியடைந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அப்போ கர்த்தர் கூட இருக்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவுடைய கீர்த்தி என்ன செய்தது? தேசமெங்கும் பரம்பினது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில் காரிய சுத்தியுள்ளவனாக அவனை மாற்றுகிறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது வாழ்க்கையில் சேனைகளின் கர்த்தர் கூட இருந்ததுனால வர வர விருத்தியடைய செய்தார். அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். அப்போ கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருந்தால் பத்தாது, நாமளும் கர்த்தரோட கூட இருக்கணும். இந்த சொன்ன கேரக்டர் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோசேப்பை குறித்து கொடுத்து பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் தேவனுக்கு பயந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டவராய் இருக்கிறார். அப்போ இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு இருக்கிறதுக்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறாங்க. ஆமேன். அப்போ நம்மளையும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா? கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம கூட இருக்கிற கர்த்தரோட நாமும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளும் இருக்க வேண்டும். அப்படி நம்மளும் இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் இப்படியே ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார், நம்மளை விருத்தியடைய செய்வார், நம்மளை காரிய சுத்தியுள்ளவர்களாக நம்மை மாற்றுவார். நம்மையும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய எல்லைகளில் கர்த்தருடைய நாமத்துக்காக நம்மளை உயர்த்துவார். நம்ம மூலமாக கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? நிச்சயமாக மகிமை அடையும். கர்த்தர் இவ்விதமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோசுவாவை ஆசீர்வதித்தது போல, தாவீதை ஆசீர்வதித்தது போல, யோசேப்பு ஆசீர்வதித்தது போல, மற்ற பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் கர்த்தருக்கு நம்ம இந்த காரியத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நாம கூட கர்த்தர் இருப்பார், நாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்படி ஒரு கோஆப்ரேஷனை நம்ம போகும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார், பல பேருக்கு ஆசீர்வாதமாக நம்மளை வைப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூடவே இருக்கிற கர்த்தரோடு நாங்களும் கூடவே இருக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. தந்து நீர் ஆண்டவரை உமது நாமத்தை எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுத்துவீராக. எங்கள் எல்லைகள் எங்கள் தலையை உயர்த்துவீராக. உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.